ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் கோவிலின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடி உயிரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் இந்நவநாள்களிலும் வருடம் முழுவதுமே விண்ணகம் நோக்கியே உயர்த்தப்படுவனவாக. நவநாள்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகனை நினைவு கூறவும், அவருடைய பணியாளராகிய புனித அந்தோனியாரை நினைவு கூறவும், அவருடைய பரிந்துரைகளை பெறவும், அவர் வழியாக தாங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, நம்முடைய இந்த அந்தோனியாருடைய அருளிக்கமானது ரோமை நகரிலிருந்து அருள் தந்தை தேவா என்கிற தேவராஜ் அவர்கள் இதை ரோமையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த பாதுகாவலுடைய அந்த அருளிக்கம் நம்முடைய ஆலயத்திலே வைக்கப்பட இருக்கிறது. நம்முடைய ஆயருடைய திருக்கரங்களால் இது அர்ச்சிக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய பல புனிதர் வழியாக அறுவரும் காரியம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அருளானந்தர், நம்முடைய செபஸ்தியார், நம்முடைய அந்தோனியார் என்று புனிதர்கள் பலவராக
பல்வேறு காரியங்கள் செய்திருக்கிறார்கள். இதில் அந்தோனியார் தலை சிறந்த கோடி அறுப்பர் என்று அன்பாக அழைக்கப்பட்டு நமக்கெல்லாம் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய இந்த அருளிக்கத்தை ஞாயிறர்கள் இப்போ மந்திரிப்பார்கள். அவருடைய ஜபத்துக்காக நாம் கனிவோடு செவிசாய்த்து இந்த அருளிக்கமானது ஆளை வைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படும். எல்லோரும் இதை ஆராதித்து வணங்கி துதிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெயராலே உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உம்மை வந்தடைவதற்காக உம் திருமகன் இயேசுவை இவ்வுலகிலே தூய வாழ்வு வாழ நீர் வழிவகுத்தீர். அந்த இறைமகன் இயேசு மிக தூய்மையான வாழ்வு வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் எவ்வாறு அவரை போலவே கிறிஸ்துவ நெறியில் வாழ வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தார். இதோ நாங்கள் எங்கள் கோவிலின் பாதுகாவலராக வைத்திருக்கும் புனித அந்தோனியாரும் அத்தகைய ஒரு புனிதராக இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி சென்றவராக இருந்திருக்கிறார். கடவுள் அவருடைய அந்த புனிதமான வாழ்வை, ஜெப வாழ்வை, தவ வாழ்வை, மறையறிவு நிறைந்த ஆழமான விசுவாசம் நிறைந்த வாழ்வை அர்ச்சித்திருக்கிறார், புனிதப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் இவர் இறந்த ஓர் ஆண்டிலேயே புனிதர் பட்டம் பெற்று உயர்த்தப்பட்டார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்தவராக இருந்தார். அருளிக்கம் என்று சொல்லும்போது ஒன்று அவருடைய உடலில் இருந்து ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது அவர் பயன்படுத்திய மிக நெருக்கமான பொருள்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம். அதை நமக்கு கொடுக்கிறார்கள். இதை வைக்கும்போது, கோவிலில் ஜெபிக்கும்போது, தொட்டு வணங்கும்போது அந்த புனிதரையே நாம் தொட்டு வணங்குகிறோம். அவருடைய பரிந்துரையை கேட்கிறோம். அவர் உங்களுக்காக இன்னும் சிறப்பான வகையில் விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசி தேவையான உதவிகளை எல்லாம் கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருவார். ஆகவே இப்பொழுது இந்த அருளிக்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ உம்முடைய மக்கள் நாங்கள் எங்களுடைய பகுதியிலே இந்த அந்தோனியார் கோவிலிலே சுப்பிரமணியபுரம் வங்கிலே இந்த அந்தோனியாருடைய அருளிக்கத்தை பெற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, இது எல்லா கோவிலுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கொடையாகும். இந்த மாபெரும் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொடை எங்களை அந்தோனியாருடைய பாதையிலே மேன்மேலும் நடக்கச் செய்வதாக, அவரை போல் நாங்கள் பக்தி உள்ள கிறிஸ்தவ மக்களாக இயேசுவோடு அந்யோன்யமாக பழகுபவராக, நற்செய்தி அறிவிக்கும் பணிகளில் ஈடுபாடு கொள்பவராக இருக்க எங்களுக்கு துணை புரிவீராக. இந்த புனிதருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் வாழ்வதற்கு இந்த அருளிக்கம் துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த அருளிக்கத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அருளிக்கத்தை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி
இந்த கொடியேற்ற இருக்கிற நம்முடைய ஆயர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ஆயருடைய இந்த திருக்கரங்களால் இப்பொழுது கொடியானது மந்திரிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய நிறைந்த காரியங்களை செய்கின்ற இந்த ஆயர்களை வருக என்று வரவேற்று இந்த காணாத பொருட்கள்
தியாகத்திரியுடன் இணைவோம் தியாக பலியிலே பகிர்வோம் பகிர்வோம் நம்மை பகிர்வோம் பகிர்வோம் பலியினில் இணைவோம் தியாகத்திரியுடன் இணைவோம் தியாக பலியிலே பகிர்வோம் தியாகத்திரியுடன் இணைவோம் தியாக பலியிலே பகிர்வோம் மனிதரெல்லாம் புனிதராக மாறவே இறைகுறவே பிறகுறவில் வளரவே இறைவன் வார்த்தைகள் செயல்களில் விளைந்திடவே சுயநலம் மறைந்து பிற நலம் தெளிக்கவே உறவை இணைக்க பாலம் அமைக்க பகிர்வோம் பகிர்வோம் நம்மை பகிர்வோம் பகிர்வோம் வழியினில் இணைவோம் தியாகத்திரியுடன் இணைவோம் தியாக பலியிலே பகிர்வோம் தியாகத்திரியுடன் இணைவோம் தியாக பலியிலே பகிர்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. 8 நூற்றாண்டுகளை கடந்து இந்த மண்ணில் மத பேதம் இன்றி மக்கள் மனதில் நீங்காத நிறைவானவராய் கோலுச்சும் பதுவை புனித அந்தோணியாரின் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உயர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களையும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தையர்களையும் மேலும் புனிதரின் ஆசி பெற வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் திருவிழா வாழ்த்து கூறி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஏராளமான நன்மைகளை நமது ஆலயத்தில் வேண்டி பெற்று செல்வோரின் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா. புனித அந்தோணியாரின் இயற்பெயர் பெர்திரானத்து. தனது 24ஆம் வயதில் புனித அகஸ்தினார் குடும்பத்தில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். ஒரு நாள் புனித அகஸ்தினார் குரு மட இல்லத்தில் 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் வருகிறார்கள். அவர்கள் சேறு படிந்த கோணி உடையும் சவரம் செய்யாத தாடி உள்ள முகத்துடனும் காலணி இல்லாத கால்களுடனும் காட்சியளித்தனர். அவர்களுக்கு நல்ல உணவு உடை கொடுத்து அவர்களை பற்றி வினவிய போது 5 துறவிகளும் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆசியோடு தென்னாப்பிரிக்கா கண்டத்தின் மொராக்கோ நகரத்திற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க செல்கிறோம் என்றும் மொராக்கோ தீவில் நற்செய்தி அறிவித்தால் அங்குள்ள மக்களால் கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்படுவோம் என்றும் கூறினர். வேத சாட்சியாக மதிக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்றனர். கொலைக்களத்திற்கு செல்லும் அந்த துறவிகளின் பேச்சை கேட்டால்
எந்த மனிதரின் மனதிலும் பயம் வரும். ஆனால் நம் புனிதர் வீரத்தின் விளைநிலம் ஆயிற்றே. நாமும் மறைச்சாட்சியாக மறிக்க வேண்டும் என்ற ஆவலோடு புனித அகஸ்தினார் குருமடத் தலைவர் அனுமதியோடு புனித பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து அந்தோனியார் என தனது பெயரை மாற்றி கோடி புதுமைகள் புரியும் அற்புதராக மாறினார். தனது வாழ்நாளில் தன்னை எதிர்கொண்டு வரும் எதிர் செயல்கள் அனைத்தையும் வீரத்தோடு எதிர்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட வீரத்தின் ஆயுதம்தான் தாழ்ச்சி. நற்செய்தி அறிவிப்பதிலும் பணிகள் புரிவதிலும் புதுமைகள் செய்வதிலும் தனது வீரத்தின் ஆயுதமான தாழ்ச்சியை கடைபிடித்தார் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரைப் போல நாமும் தாழ்ச்சியின் சிகரங்களாக மாறவும் அவரது பரிந்துரையால் இறைவனின் பிள்ளைகளாக வாழவும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சுப்பிரமணியபுரம் பங்கிலே அந்தோனியார் கோவில் அமைந்துள்ள இப்பகுதியிலே நாம் எல்லாரும் ஒரே மனதாக இந்த திருப்பலியை கொண்டாட வந்துள்ளோம். இன்று திருவிழாவின் முதல் நாளிலே கொடியேற்றி மகிழ்கின்றோம். இந்த கொடி பவனி நாம் சாலை வழியாக எடுத்து வந்து அந்தோனியாருடைய புகழ் பாடி அவருடைய பெயருக்கு நாம் புகழ்ச்சியும் மாட்சியும் சேர்க்கின்றோம். அவருக்கு செய்கின்ற எல்லா புகழும் எல்லா மாட்சியும் அவருக்குரியதல்ல, அவரை உலகிலே புனிதராக வாழ வைத்த கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஆகவே நீங்கள் அந்தோனியாரை எப்பொழுதெல்லாம் புகழ்கிறீர்களோ, போற்றுகின்றீர்களோ, பாராட்டுகின்றீர்களோ, அதையெல்லாம் அந்தோனியார் வழியாக ஆண்டவருக்கே செய்கின்றீர்கள். எப்பொழுதெல்லாம் அந்தோனியாரிடம் வேண்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், ஜபங்களும் அந்தோனியாரிடமல்ல ஆண்டவரிடமே எழுப்பப்படுகின்றன. இதை சிந்தனையிலே கொண்டு நாம் இத்திருப்பலியில் இப்போது பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று இப்போது மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன்.
என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடிடுவேன், நான் என்றும் பாடிடுவேன். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 10 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது இயேசு அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர்
தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்தோனியாருடைய நம் பாதுகாவலருடைய திருவிழாவிற்காக கொடியேற்றி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி அவர் நமக்காக கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும். நாம் என்னென்ன உதவிகளை, ஆசீர்வாதங்களை, வேண்டுதல்களை கடவுளிடம் எழுப்புகிறோமோ அவற்றையெல்லாம் நமக்கு, அந்த ஆசிரியெல்லாம் அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்று திருப்பலி தொடக்கத்திலே வாசகங்களுக்கு முன்பாக இந்த திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டதை பார்த்தேன். நம்முடைய மக்கள் எவ்வளவு தூரம் திருப்பலியின் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறார்கள். இந்த திருப்பலியின் வழியாக நாம் இறைவனிடம் கேட்கும்போது கடவுள் நாம் கேட்பதை கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்வதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த பக்தி நம்மில் எப்போதும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். இந்த அந்தோனியாருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற துறைமுக பட்டினத்திலே பிறந்தவராவார். 1195ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருக்கு வைக்கப்பட்ட இயற்பெயர் பெர்னாண்டஸ். இவருடைய தந்தையின் பெயர் மார்ட்டின், வின்சென்ட் மார்ட்டின். இவருடைய தாய் தெரேசா என்பவர். மிக பக்தி உள்ள பெற்றோர்களாக இருந்தார்கள். ஆகவே இவருக்கும் அந்த இறைவன் மீது, ஆண்டவர் மீது நிறைய பற்றுதல், நிறைய தாகம் இருந்தது. தாம் எப்படியாவது நற்செய்தி பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டவராக இருந்தார். இன்றைய வாசகத்திலே பார்த்தோம். முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலே 61ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம் வாசிக்கப்பட்டது. அதிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அருள் பொழிவு செய்துள்ளார் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறார். விடுதலை தரும் செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கடைசியிலே சொல்லுவார். ஆகவே இவ்வாறு அவர் தம்முடைய பணியை செய்வதற்கு முன்பாக கடவுளின் காட்சியில் அவர் இதை பெறுகிறார். இந்த எசாயாவை பார்த்து இறைவன் கேட்பார். அவர் ஆண்டவருடைய மாட்சியை பார்ப்பார். வானதூதர்கள் 6 பேர் அவரை சுற்றி பறந்து கொண்டிருப்பார்கள். அப்போது இவர் ஆண்டவர் முன்பாக நிற்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே எசாயா நூலிலே பார்க்கலாம், 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நற்செய்தியை எல்லாம் மக்களிடம் சென்று எனக்காக யார் சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார். யாரை நாம் அனுப்புவோம் என்று சொல்கின்றார். அப்போது எசாயா சொல்லுவார், ஆண்டவரே நான் செல்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். கடவுளும் அனுப்ப விரும்புகிறார். அப்போது இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய உதடுகள் அசுத்தமானவை, உம்முடைய வார்த்தையை போதிப்பதற்கு தகுதியில்லாத உதடுகள், நான் பாவம் செய்தவன் என்று சொல்வார்.
அப்பொழுது கடவுள் ஒரு வானதூதரை அனுப்புகிறார். அந்த வானதூதர் கடவுள் முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பு தணலில் இருந்து ஒரு நெருப்பு துண்டை கொரடால் எடுத்துக்கொண்டு வந்து எசாயா இறைவாக்கினரின் உதடுகளை தொட்டு சுத்தப்படுத்துவார். பிறகு ஆண்டவர் சொல்வார், இப்பொழுது உன் உதடுகள் சுத்தப்படுத்தி விட்டன, உன் வாய் தூய்மையானது, நீ சென்று போதிக்கலாம் என்று. ஆக இவ்வாறு முதல் வாசகம் நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கின்றது. அதற்காகத்தான் இந்த வாசகம் வாசிக்கப்படுகிறது. ஏதோ வந்தோம், யாரோ வாசித்தார்கள் என்று நாம் போய்விடக்கூடாது. வாசகத்தின் உட்பொருளை புரிந்து அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். மற்றொன்று சொல்ல வேண்டுமென்றால், இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்பட்டது. அதிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீடர்களை இருவராக அனுப்புகிறார். ஏனென்றால் தனியாக செல்வது கடினம். ஆக 2 பேராக சேர்த்து அனுப்பி ஒருவருக்கொருவர் துணையாக, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து நற்செய்திப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களை அனுப்புகின்றார். அவர்களும் செல்கிறார்கள், தங்கள் பணியை செய்கிறார்கள். சென்று வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். அதன் பிறகு ஆண்டவரும் மகிழ்ச்சி அடைவார், அவர்களை சற்று ஓய்வெடுக்க சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், நீங்கள் சென்று வீடு வீடாக செல்லுங்கள், போதியுங்கள். ஆனால் உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கால் தூசியை கூட காலில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க அவர்கள் வீட்டு வாசலில் உங்கள் காலடிகளை தட்டிவிட்டு அதில் தூசியை உதறிவிட்டு நீங்கள் வருங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது இறைவார்த்தையை போதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய அந்த மக்களுடைய கடமையாகும். எனவே நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. அதற்காக நாம் நற்செய்தி அறிவிக்காமல் வாளாயிருக்க முடியாது, அது செய்யாமல் இருக்க முடியாது. இதை சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில்தான் புனித அந்தோணியாரும் நற்செய்தியின் மீது, அதை பரப்புவதன் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவர் 15 வயதிலேயே ஒரு துறவற சபையிலே சேருகிறார். அது புனித அகஸ்டீனின் சபை. சகாயவா சொல்கிற மாதிரி அது அகஸ்டின் குருமணம் இல்லை. அகஸ்டின் குருமணம் நான் இருந்த பால் செமினரிக்குள்ளார இருக்குது. நான் கூட பயந்துட்டேன், எங்கடா அந்தோனியார் இங்கே படித்தாருன்ட்டு. ஆக அந்தோனியார் அகஸ்டீனியன் சபை, துறவற சபை. இப்போ கப்புச்சின் சபை இருக்குது, சலேசியன் சபை இருக்குது, சேசு சபை இருக்குது. அது மாதிரி அந்த சபையில் சேர்ந்து அவர் 15வது வயதிலேயே ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தார். அவர் படித்தார். அதன் பிறகு அந்த சபையிலே அவர் 8 ஆண்டுகளுக்கு கொய்ம்பாரா என்ற இடத்தில் சென்று அதிகமான ஜெபத்தில் ஈடுபடுகிறார். நற்செய்தி பொதிப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார்? அதிகமாக ஜெபிக்கிறார். 8 ஆண்டுகள் ஜெபிக்கிறார். வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அவர் தவ முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறார். தவ முயற்சிகளை மேற்கொண்டு தம்மையே தயார்படுத்தி கொள்கிறார். இவ்வாறு இருக்கும் பொழுது அகஸ்தீனியன் சபையிலே அந்த தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கின்ற போது, கொய்ம்பரா என்ற தனிமையான இடத்தில் இருக்கின்ற போது, அவர் ஒரு முறை இங்கே வருகிறார். உள்பக்கம் நகருக்குள் வரும் பொழுது அங்கே ஒரு துயர சம்பவம் நடந்திருந்தது. அதாவது மொராக்கோ நாட்டிலே துறவிகள், கப்புச்சின் சபை, பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்ன செய்கிறார்கள்? நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அவர்களுடைய நற்செய்தியை ஏற்க மக்கள் மறுக்கிறார்கள். கடைசியாக என்ன செய்கிறார்கள்? அவர்களை கொன்று போடுகிறார்கள். 5 பேரை கொன்று போட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு, ஆப்பிரிக்க பகுதியான மொரோக்காவில் இருந்து
இது ஐரோப்பாவிற்கு இத்தாலி நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இதை பார்க்கின்ற அந்தோனியார் மிகுந்த நெகிழ்ச்சி அடைகிறார். அவர் பார்த்தார், நானும் இதுபோல தானே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும், மொரோக்காவுக்கு செல்ல வேண்டும். நானும் ஒரு மறை சாட்சியாக நற்செய்திக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும். கடவுள் கொடுத்த உயிர் கடவுளுக்காக கையளிக்கப்பட வேண்டும். நான் நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டிருந்தார். சபையிலும் அனுமதி கேட்கிறார். அதற்கு முன்பாக அங்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியர், கப்புச்சின் சபை துறவியரிடம் கேட்கின்றார், உங்கள் சபையில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள், எங்கள் சபையில் அங்கு யாரும் பணி செய்வதில்லை, எனவே உங்கள் சபைக்கு நான் வந்து விடுகிறேன் என்று கேட்கின்றார். உரிய அனுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே ஓர் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே சென்று அவர் தம்முடைய போதக பணியை சில காலம்தான் செய்கிறார். ஆனால் அவருக்கு அங்கிருந்த சூழ்நிலைகள் சரியில்லை, உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஆகவே அவர் திரும்பி வருகிறார். அவர் வேறு ஒரு இடத்திலே இத்தாலி நாட்டிலே இருக்கின்றார். அங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள், மக்கள் அவருடைய எங்களுக்காக நீங்கள் போதிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். தம்முடைய போதக பணியை சிறப்பாக செய்கிறார். அந்நேரத்தில் அந்த இடத்திலே ஒரு குருப்பட்டம் அவர்கள் பிரான்சிஸ்கன் சபைக்காக நடக்க இருக்கின்றது. அந்த மாலை நேரத்திலே வரவேண்டிய இரட்சகர் சபை குரு நம்ம திருச்சியில் கேகே நகர் உடையான்பட்டியில் இருக்கிறாங்க அந்த சபைக்காரவங்க. அந்த இரட்சகர் சபை குரு வரவேண்டியவர் வர முடியாமல் போய்விட்டது. ஆகவே அந்த பிரான்சிஸ்கன் சபையின் தலைவர், கப்புச்சின் சபை தலைவர் சொல்லுகிறார், அந்தோனியாரை கூப்பிட்டு நீங்கள் தான் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று. இவர் மிகவும் தயங்கினார். ஏனென்றால் அவர் அது பெரிய இடத்திலே, அவங்க வாழ்ந்த இடத்திலே, துறவற மடத்திலே சாதாரண எளிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். கூட்டுவது, பெருக்குவது, சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்து வைப்பது, அது சிந்துகின்ற பொருளை எடுத்து சாப்பிடுவார் சமயத்திலே. ஆக இவரெல்லாம் ஒரு மிக எளிய மனிதராக தம்மையே தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தார். அதனால் மற்றவங்களும் அந்தோனியாரை பெருசாக அவருடைய மறைவுரையை கேட்டதும் இல்லை, அதை பெருமை பாராட்டுவதும் இல்லை. அப்படிப்பட்ட சிலர் நினைத்தார்கள், அந்தோனியார் 2ஆம் பிரசங்கம் வச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் மிக மிக அருமையான மறைவுரை என்று நிகழ்த்தினார். அந்த குரு பட்டத்திலே அவருடைய கத்தோலிக்க கொள்கைகள் மீது கொண்ட பிடிப்பு, விவிலியத்திலே அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஞானம், ஆழமான இறை நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய பக்தி, அவருடைய தூய்மை, புனிதம், இதையெல்லாம் பற்றி அவர் விரிவாக எடுத்து சொல்லும்போது, அவர் ஜெப வாழ்வை பற்றி எல்லாம் சொல்லும்போது எல்லாரும் மிகுந்த வியப்படைகிறார்கள், அந்தோனியாரை பாராட்டுகிறார்கள். பிரான்சிஸ்கன் சபையின் தலைவர், கப்புச்சின் சபை தலைவர் என்ன சொல்லுகிறார், அங்கே இருந்தவர் அந்தோனியாரை கூப்பிட்டு, இனிமேல் நீ லாம்பர்டி என்ற பகுதியில், இத்தாலியில் உள்ள அந்த பகுதியில் நீ முழு நேர நற்செய்தி பணியாளராக அந்த பகுதி முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நற்செய்தி அறிவிக்க அவர் சென்றார். ஆனால் பழையபடி அவர் மிக சீக்கிரத்திலே உடல்நலம் சரியின்றி அவர் தம்முடைய 36வது வயதிலே 1821ஆம் ஆண்டிலே அவர் இறைவனை சென்றடைகிறார். 36 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்வை பார்க்கும்போது அவருடைய போதனை மிக மிக வலிமை உள்ளதாக இருக்கின்றது. ஒரு முறை அவர் ஒரு கடற்கரை நகரிலே நற்செய்தி போதிக்கிறார். அந்த பகுதியிலே உள்ள மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நிறைய பேர் வரவில்லை, ஒரு சிலர் தான் வந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் என்ன செய்கின்றார், தொடர்ந்து சளைக்காமல் போதிக்கிறார்.
இவருடைய போதகத்தை கேட்பதற்காக கடலிலே உள்ள மீன்கள் எல்லாம் தலையை தூக்கி தண்ணீருக்கு வெளியே பெருங்கூட்டமாக இருந்து அந்தோனியாருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தன என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதர் கடவுளின் வார்த்தையை போதிக்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதிக்க வேண்டும் என்று அவர் போதித்தார். மக்கள் கேட்டாலும் பரவாயில்லை, கேட்காவிட்டாலும் பரவாயில்லை என்று போதித்தார். வந்திருந்தோர் மிகச் சொற்பம். ஆனால் இந்த மீன்கள் ஏராளமாக வந்து அவருடைய மறை உரையை, நற்செய்தி போதகத்தை கேட்டன என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று உங்களுடைய நோட்டீஸில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன், திருவிழா நோட்டீஸில். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில எனக்கு. ஒரு முறை யூதர் ஒருவர் மெஸ்ஸியா மீதோ இயேசு மீதோ நம்பிக்கை இல்லாதவர், இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யூதர்கள் இன்றும் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு என்பவர் ஒரு நபி, ஒரு போதகர், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்றைக்கும் மெஸ்ஸியா வருவார் வருவார்னு பழைய ஏற்பாட்டு மக்களாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதர் ஒருவர் அந்தோனியார் பிரசங்கம் வைக்கும் பொழுது நற்கருணை பற்றியும் இயேசு அதில் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றியும் மிக அருமையாக போதிக்கின்றார். அந்த யூதர் மறுப்பு தெரிவிக்கிறார். நான் நம்ப மாட்டேன், நற்கருணையில் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு போட்டி வருது. அவர் சொல்கிறாரு, நீ வேணும்னாக்க நற்கருணையில் இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டு அப்படிங்கிறாரு. அப்போது அந்தோனியார் சொல்கிறாரு, என்ன செய்யலாம், நீயே சொல்லு அப்படின்ட்டு. நான் ஒரு கழுதையை கூட்டு வர்றேன். எதை கூட்டி வரேன்? கழுதையை கூட்டி வர்றேன். அந்த கழுதை திவ்ய நற்கருணைக்கு முன்னாடி முட்டி போட்டு வணங்குச்சு அப்படின்னா நான் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று நம்புகிறேன், நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறுவேன் என்று சொல்லுகின்றார். போட்டி ஆரம்பமாகின்றது. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இந்த கழுதை நற்கருணையை பார்த்தா என்ன தெரிய போகுது? அதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி தெரியும், கதிர் பாத்திரம். வச்சிருந்தோம்னா நம்ம அந்த அரளிக்கத்தின் பாத்திரம் அதுபோல் சின்ன ஒரு கதிர் பாத்திரமாக இருக்கும். அதில் நடுவில் வெள்ளை அப்பம் இருக்கும். அதை பார்த்தால் இந்த கழுதைக்கு அதன் முக்கியத்துவம் தெரியப்போவது கிடையாது. அதற்கு பதிலாக நாம் கழுதையை கவர வேண்டும், கழுதையை திசை திருப்ப வேண்டும். எனவே அவர் என்ன செய்கிறார்? அந்த பசும்புல் கட்டை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார். கழுதை வந்தால் 2 நாள் பட்டி போட்டு கொண்டு வரான். அதை வேறு கொண்டு வந்தால் அது வேக வேகமாக போய் லபக்கு லபக்குன்னு அந்த பசும்புல்லை சாப்பிடுன்னு பார்த்தான். ஆனால் அந்த கழுதை பசும்புல்லை தீண்டவில்லை. அதற்கு பதிலாக அந்த நற்கருணை முன்பாக சென்று மண்டியிட்டு தலை வணங்கி தலை தாழ்த்தி சரணாகதியாக தலை தொட தொழுதது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்தோனியார் மிக சிறப்பாக போதித்தார் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம்தான். ஆக இந்த அந்தோனியார் இவ்வாறு இருந்ததால் அவரைத்தான் நாம் ஜெபத்திலே சொன்னோம், ஆண்டவரே இவரை தலை சிறந்த போதகராக கொடுத்தீர். போதகர் எல்லாரும் போதகர் தான், ஆனால் அவர் தலை சிறந்த போதகர் என்று நான் சொல்லவில்லை, பூசை புத்தகமே சொல்லுகின்றது, திருச்சபையே அதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய வாழ்க்கைக்கு அந்தோனியார் என்ன சொல்லுகிறார்? இப்போ அந்தோனியார் என்ன சொல்கிறாங்க? கோடி அற்புதர் அந்தோனியார். அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுறோம். நான் அந்தோனியார் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்போ நான் கோடி அற்புதம் செய்ய முடியுமா? என்னையால் முடியுமா? உங்களால் முடியுமா? யாராலையும் முடியாது. அதனால் முடியாத காரியத்தை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம அந்தோனியார் யார்ட்டையும் சொல்லலை, புதுமை செய்வேன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு கடவுள் அந்த வரத்தை கொடுத்தார். எவ்வளோ பெரிய வரம்னா, அவருடைய கைகளில் குழந்தை இயேசுவே வந்து அமர்ந்து அவரோடு உரையாடினார், பேசினார், மகிழ்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு கடவுளிடம் நெருக்கமான ஜெப வாழ்விலே அவர் இருந்தார். ஆகவே கடவுள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம்.
ஆக அதுபோன்று நாம் வாழ வேண்டும் என்ற தூண்டுதலைத்தான் தர வேண்டுமே ஒழிய நானும் அந்தோணியாரை போல ஜெபிக்க வேண்டும், நானும் அந்தோணியாரை போல தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பிடித்தமானவளாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை கொண்டவராக நாம் வாழ வேண்டும். அதுதான் அந்தோணியார்ட்ட கற்றுக்க வேண்டியது. அந்தோணியாரை போல நாமும் தலை சிறந்த போதகராக அவரை விழுங்கினார் என்றால் நாமும் ஓரளவுக்கு போதகராக இருக்க வேண்டும். நாம் வாழும் என்ற சூழ்நிலையிலே இந்த உலகிலே நாம் போதகராக மாற முடியுமா, வாழ முடியுமா என்றால் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, யாரும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு மதத்தை நம்பலாம், அதை ஏற்றுக்கொண்டு தழுவலாம், அதை மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கமும் வைக்கலாம். இது அரசியலமைப்பு சட்டம் 25 சொல்வது. ஆனால் நடைமுறையிலே நாம் அவ்வாறு செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. செய்தால் நாம் சில சமயங்களில் தண்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மறை போதகர் ஸ்டேன் சுவாமி என்ற சபைக்குரிய புராட்டஸ்டன்ட் சாமியார் ஒருவர் அவருடைய 2 பிள்ளைகளோடு என்ன செய்யப்பட்டார்? நெருப்பிலே கொளுத்தப்பட்டார். எதற்காக? நற்செய்தியை போதித்தார். ஆக நற்செய்தியை போதிக்கிறவங்களுக்கு ஒரு மறைசாட்சியை போல வாழ வேண்டும் என்று அந்தோணியார் ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த மறைசாட்சி சாவு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஸ்டேன் சுவாமியாருக்கு கிடைத்தது என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவ்வாறு நற்செய்தியை அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய இந்தியாவிலும் கூட மீண்டும் ஒரு நிகழ்ச்சி. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு குருவானவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் வட இந்தியாவிலே பணிபுரிகின்றவர். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், வட இந்தியாவில் ஒரு சேசபை குரு அந்த சாதாரண மக்களிடையே பணி செய்து கொண்டிருந்தார், நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருந்தார். என்ன செஞ்சாங்க? அவரை சாகடிச்சிட்டாங்க. அவர் உடல் ஊருக்குள் வந்தது. ஆனால் அவருடைய தலை கடைசி வரை கண்டுபிடிக்கவே இல்லை. வெறும் முண்டம்தான் வந்துச்சு, தலை வரல. பாருங்கள், நற்செய்திக்காக இவர்களெல்லாம் தியாகம் செய்கிறார்கள், நற்செய்தியை போதிக்கிறார்கள், என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அன்பு மக்களே, நாம் இதுபோன்ற நிகழ்வுகளை எல்லாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி தான் நான் சொன்னார், போன்சக்கர் சபையை சார்ந்த ஒரு சகோதரி 4 நாட்களுக்கு முன்பு வந்தார். அந்த சகோதரியை இந்த கதையை சொன்னார் என்கிட்ட. இது நடந்தது, நாங்கள் இருக்க ஏரியாவில் நடந்துச்சு அப்படின்னாங்க. சேசப சாமியாருடைய தலை இல்லாமல் பாடி வந்துச்சுன்ட்டு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அந்த சிஸ்டர்கிட்ட வேணும்னே, சிஸ்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வட இந்தியாவில் போய் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நம்ம திருச்சி ஏரியா பக்கம் தானே, நீங்கள் இங்கேயே வந்துடலாமே. சிஸ்டர், போன்சக்கர் சபை உங்கள் சபை தான் இங்கே இருக்குது, கைலாசபத்தை கூட இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இல்லை பிஷப், எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்காக நற்செய்தியை நான் அறிவிப்பேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டப்படாமல் இல்லை, துன்பப்படாமல் இல்லை, வேதனைப்படாமல் இல்லை. ஆனால் இவற்றின் நடுவிலே அவ்வாறு நற்செய்தியை போதிப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இருந்தால் ஆண்டவருக்காக இருப்பேன், இறந்தாலும் ஆண்டவருக்காக இறப்பேன் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். அன்புக்குரிய மக்களே, நீங்களும் நினைத்து பாருங்கள், எல்லாரும் நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தியை சிறிதாவது மக்களுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்கிறோமா? நாம் எல்லாரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகுதியாக மூழ்கி போயிருக்கிறோம். நம்ம எழுந்திரிக்கவும், கலங்கத்தால் ஒரு சின்ன ஜெபம் சொல்லவும், ஒரு டீ காபி குடிக்கவும், பிறகு காலை சாப்பாட்டுக்கு தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலை வெட்டிக்கு போகிறது, பிறகு சாயங்காலம் வர்றது, கொஞ்சம் சாப்பாடு, டிவி இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிறது, ஜெபம் செஞ்சுட்டு. இது பத்தாது. தலை சிறந்த போதகராக அந்தோணியாரை கடவுள் ஏற்படுத்தினார் என்றால்
நான் சொன்னேன், நீங்கள் யாரும் புதுமை செய்ய முடியாது, பெரும்பாலும் நானும் என்னால் புதுமை செய்ய முடியாது. நான் ஒருத்தரை கூப்பிட்டு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, கை வரலையா, கால் வரலையா, தான் நான் தொடுறேன், ஜெபிக்கிறேன், கை எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லலைன்ட்ட. ஆகையினால் அதை செய்ய முடியாது. ஆனால் போதகத்தை நாம் செய்ய முடியும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவியுங்கள்னு சொல்கிறார் பவுலடியார். அவர் கொரிந்தியர்களுடைய திருமுகம் முதல் திருமுகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், நற்செய்தியை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. நற்செய்தி அறிவிக்கின்ற நம்முடைய கடமை. அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லியிருக்காரு, விதை விதைப்பன் விதைக்க சென்றான். அந்த விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை மக்கள்கிட்ட விதைங்க. சில விதைகள் கடவுளின் வார்த்தைகள் எங்கே விழுகின்றன? பாதையோரம் விழுகின்றன. சில விதைகள் முச்செடிகள் நடுவே விழுகின்றன. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. பாதை ஓரம் விழுந்த விதைகளை எல்லாம் காக்கா, குருவி, பறவைகள் கொத்தி தின்னுட்டு போயிடுது, முடிஞ்சு போச்சு. அதோட லைஃப் அவ்வளோதான். வார்த்தை போய் மண்ணில் விழுந்தது, ஆனால் பலன் தர முடியாமல் பறவைகள் கெடுத்து விட்டன. முட்செடிகள் நடுவே விழுந்த விதைகள் நன்றாக முளைத்தன. ஆனால் அந்த முட்செடி என்ன செய்து விட்டது? அமுக்கி நசுக்கி விட்டது, வளர விடவில்லை. மூன்றாவதாக அந்த விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, அது 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் அறிவிக்கின்ற நிறைய வார்த்தைகள் ஒரு சமயத்திலே அந்த பாதை ஓரத்திலே விழலாம். அந்த வார்த்தைகளை சாத்தான் தூக்கி கொண்டு போய்விடலாம். காக்கா குருவி சாப்பிட்ற மாதிரி சாத்தான் உங்கள் வார்த்தை எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் வார்த்தை முட்செடி நடுவிலே விழுவது போல விழுந்தாலும் அது எப்படி முட்செடியால் அமுக்கப்பட்டு செத்து போகிறதோ அதுபோல் உங்கள் வார்த்தையை மக்கள் ஆவலோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையிலே வரக்கூடிய கவலைகள், சோதனைகள், வேதனைகள், நம்பிக்கையில்லா தருணங்கள், இவையெல்லாம் அந்த இறைவார்த்தை கேட்டதை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பியதை நசுக்கி உங்களை இறைவார்த்தைப்படி நடக்காமல் இருக்க செய்துவிடும். கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்றால் நல்ல உள்ளத்திலே எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்திலே, மனுஷியின் உள்ளத்திலே அந்த இறைவார்த்தை விழுகின்ற போது அங்கு என்ன நிகழ்கின்றது? அந்த வார்த்தையை 100 மடங்கு பலன் கொடுக்கின்றது. இப்போ அந்தோனியாருடைய இதயத்தில் விழுந்த விதை 30 மடங்கோ 60 மடங்கோ கொடுக்கவில்லை, 100 மடங்கு பலன் கொடுத்தது. எதுக்காக நம்ம புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுறோம்? காரணம் என்ன? அந்த புனிதர் சாதாரண மனிதர் தான். அவரும் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் தான். அவருக்கு கடவுள் இந்த ஆர்வத்தை கொடுத்து அவர் ஆசைப்பட்டபடி அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்த போது அவர் மிகச்சிறந்த போதகராக மாறுகிறார் என்றால் நமக்கும் அந்த ஒரு ஆசை வர வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் 15 வயதிலே அந்த சபையிலே சேர்ந்த மனிதன் பிறகு ஒரு புனிதராக மாறுகிறார். தான் இறந்த முதல் ஆண்டிலேயே புனிதராக பட்டம் பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். நமக்கு கடவுள் அத்தகைய ஒரு வாழ்வை கொடுப்பாரா என்று தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே ஆசைப்படுவது தவறு அல்ல. கடவுளே எனக்கு இப்படி அந்தோனியாரை போல வாழ்வதற்கு ஆசையை கொடும், நான் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. அந்தோனியாரை போல அந்தோனியாருக்கு கடவுள் ஏராளமான வரங்களை கொடுத்துருந்தார். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருப்பார். அவர் இத்தாலி நாட்டில் பதுவை நகரில் இருந்தார். அதே நேரத்தில் இத்தாலி நாட்டில் இவர் இருக்க போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸில் இந்த அந்தோனியாருடைய அப்பாவே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். கொலை குற்றம் செய்ததாக உருப்படியான சாட்சிகள் இல்லை. அவர் நிரபராதி என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. கோர்ட் அவரை தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. அப்பொழுது கடவுளுடைய அரும் செயலால் புனித அந்தோனியார் தன்னுடைய மடத்தில் இருந்து கொண்டே இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் இருந்து கொண்டு பதுவை நகரில் இருந்து கொண்டே அங்கே லிஸ்பன் நாட்டில்
லிஸ்பன் நகரில் நீதிமன்றத்தில் அவர் சென்று சாட்சியம் கொடுக்கிறார். ஒரே நேரத்தில் அவர் பதுவை நகரிலும் இருந்தார், அவர் இந்த லிஸ்பன் நகரிலும் இருந்தார். நீதிமன்றத்தில் அப்பாவுக்காக சாட்சி சொல்லி அப்பாவுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்பார்களே, நம்மெல்லாம் அப்படி 2 இடத்துல இருக்க முடியாது, அந்தோனியாரை போல எல்லாம். ஆனால் என்ன செய்யலாம்? அவரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செய்யணும். ஆசைப்படுறது மட்டும் பத்தாது. அதனால் ஆசை இருக்குது தாசில் பண்ண, அமைப்பு இருக்குது ஆடு மாடு மேய்க்க, அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. படுற ஆசையை நல்லா பட்டு கொஞ்சம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேலும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இப்படி அந்தோனியார் நம்முடைய பாதுகாவலர், நமக்கு தேவையான இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார். இப்பொழுது மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எல்லாமல் எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய மக்களாகிய புனித அந்தோனியார் கோவில் பகுதி மக்கள் தங்களுடைய திருவிழாவிற்காக கொடியேற்றி நவநாள் செய்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய ஆசிரியை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை நோக்கி ஆர்வத்தோடு எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எழுப்புகின்றோம். கனிவாய் செவிசாயும். கருணை நிறைந்த இறைவா, உம் திருச்சபையை பேணி காக்கும் எம் திருத்தந்தை கார்டினார்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதர சகோதரிகள் அனைவரையும் உமது அருட்கரத்தால் வலுப்படுத்தவும் நல்ல உடல் நலம் ஆன்மா வளம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளம் நல்கும் இறைவா, இவ்வுலக தலைவர்கள் மனிதநேயத்தோடு அளவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் இயற்கை வளத்தை பேணிக் காக்கவும் ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்காகவும் சம உரிமையை வகுக்கவும் உழைத்திடவும் உமது ஞானத்தால் எம் தலைவர்களை நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் குடும்பமும் உம் திரும் குடும்பமாக அமைந்து அன்பு, மன்னிப்பு, பொறுப்பு, தியாகம், ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல் போன்ற நற்பண்புகளால் நிரப்பப்பட்டு இத்திருவிழா நாட்களில் ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்ந்து துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே இறைவா, திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் இத்திருவிழா நாட்களில் எங்கள் விசுவாச வாழ்வை காண்பிக்க உமது தூய ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, புனித அந்தோனியார் கோவிலின் வளர்ச்சிக்காக உழைத்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் உமது வான்வீட்டில் பேரின்பம் மகான இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அந்தோனியார் நவநாளை கொண்டாடுகின்ற வேளையிலே ஒவ்வொருவரும் கைகுவித்து கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைக்காக பூசை எழுதினவங்களும் பூசை எழுதாதவங்களும் பரவாயில்ல, எல்லாருமே உங்களுக்கு என்ன கடவுளிடமிருந்து ஆசீர்வாதம் தேவையோ, வரம் தேவையோ, உதவி தேவையோ அதை கேளுங்கள், கொடுப்பார். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ மக்கள் நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பியுள்ள இம்மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவாய் செவி சாய்த்திருளும். அதனால் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அந்த அருள் வரங்களை எல்லாம் தகுதியான முறையிலே பயன்படுத்தி சிறப்பாக உமக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கு அருள் தர வேண்டுமென்றும் நற்செய்தியாளராக நாங்கள் திகழ வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. முருகிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு எல்லாம் நீ தந்த கொடைதானே. இறைவா என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் திருவிழாவில் நாங்கள் உளம் கழிந்து செலுத்துகின்ற இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமது நற்செய்தி பணிக்கு கையடித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலு ஊட்டுகின்றீர். அவருடைய படைப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டுகளால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப கேட்டவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ இன்று திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய ஜெபங்களை ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆயரோடும் திரு அவை அன்பிலே நிறைவேறி செய்தருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் திருப்பலி கொடுத்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நம்முடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கப்பட செய்கிறோம். அன்பு தந்தையே, நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஆன்ம சாந்திக்காகவும் ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் தொழில்நேற்றத்திற்காகவும் நீ தந்த அனைத்து இனங்களையும் நிறைவு செய்து அன்பு தந்தையை மக்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் மேன்மைப்படுத்த அதிசயத்தையும் அற்புதத்தை கொடுக்க போய் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் யாம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர்.
இந்த புனிதமிக்கவும் திருவுடனாலும் திருத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்கச் செய்திருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிளை பங்கான அந்தோணியார் ஆலயத்திற்கு இந்த நாளில் கொடியேற்ற விழாவில் நாம் சிறப்பாக செய்ய எத்தனைத்த பொழுது நம்முடைய கமிட்டியார்கள் சொன்னது தான், சாமி நம்ம 1000 கூப்பிடலாமே, அரளிக்க மந்திரிச்சிடலாம், கொடியேற்றலாம், ஒரே கல்ல 2 மாங்கனி என்று சொன்னார்கள். நானும் ஏற்றுக்கொண்டு 1000 சந்தித்த பொழுது, ஆண்டவரே இந்த 13ஆம் தேதி கொடை விழாவுக்கு வரணுமே அப்படின்னு கேட்டேன். இந்த மாதம் ரொம்ப டைட்டுப்பா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு இந்த மாதம் ரொம்ப டைட்டுப்பா, ஏன்னா மே மாதம் பூரா 14-15 கோயிலுக்கு உறுதி வசூல் கொடுக்க போயிருக்கார். அந்த பிஷப் லெட்டரில் பார்த்தோம்னா 16-17 கோயிலில் உறுதி புஸ்தல் உறுதி புஸ்தல் மட்டும். இன்னும் பல ஆலயங்கள் திறப்போலா பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மே மாதம் ஜூன் மாதம் பூராமே பயங்கரமான மீட்டிங் வேறு, லிட்ரேச்சர் மீட்டிங், பல நம்முடைய மறைமாவட்ட கூட்டங்கள் எல்லாம் இருந்த கூட டைரி எடுத்து பார்த்தார். நேற்று வரைக்கும் ஒரு மீட்டிங் திண்டிவனத்தில் திருவள்ளுப்பாட்டு கூட்டம் மீட்டிங் பார்த்துட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னாரு. உடனே குறிங்க அப்படின்னு டைரியில் உடனே குறிங்க அப்படின்னு. அப்போ விஜி உட்காந்தார் பக்கத்தில். இப்போ சொன்னார், பிஷப் வந்தாலும் பிஷப் லெட்டரில் போட மாட்டோம், திருச்சி வராது அப்படின்னாரு. வராட்டி பரவாயில்ல, நீங்கள் போடுங்க, எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு டைரியில் எழுதி, இந்த நாள் நமக்காக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை மக்களையெல்லாம் பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆகவே அப்போ சொன்னார், சூரியன் அழிக்கடி வரனே, நான் உன் பக்கத்தில் அழிக்க வரனே அப்படின்னாரு. பரவாயில்ல வாங்க அப்படின்னோடனே அதை குறித்து கொண்டார்கள். அரளிக்க மந்திக்கன்னு சொன்ன இல்லைங்க, மத்தியானம் தான் கேட்டேன், அரளிக்க மந்திக்கிறமே ஆண்டவரேன்னு. சரி வந்து சொல்லலாம், இனிமேல் காசு கொட்டும் அப்படின்னாரு. அரளிக்க வச்சோன்னே காசு கொட்டுன்னு. அவர் வாய் முகூர்த்தம் நல்லா இருக்கட்டும். நம்முடைய ஆலயத்தை வைக்கப்பட்டிருக்க இந்த அரளிக்கு வந்து ரோமையிலிருந்து வந்தது. நம்முடைய ஆலயத்துடைய செயலாளர் திவ்யநாதனுடைய மைத்துனர் தேவா தந்தை அவர்கள் அங்கே இருக்காங்க ரோமில். அவங்க வழியாக இந்த இது கொண்டு வரப்பட்டது. அதேபோல் தேவா ஃபாருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆயரவர்கள் நம்முடைய இந்த அரளிகத்தை ஆசிரித்து புனிதப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இனிமே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மதிப்பு உண்டு. அரளிகத்துக்கு இனிமே ஸ்பெஷல் மதிப்பு உண்டு. ஆகவே எல்லா மக்களும் பயன்படுத்துவோம். அந்தோணியாருடைய அந்த அரளிகத்தை பயபக்தியோடு ஜெபித்து அவருடைய பரிந்துரைப்பு நாளும் கிடைக்கும் என்று மன்றாடுவதற்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் அன்பான அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி அரளிகத்தை ஆசிரியத்திய நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தினுடைய தலைவர் திருவாளர் லூர்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியர்
ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் உமது மக்கள் உண்மையை அறிந்து அதை தங்கள் வாழ்வில் செயல்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளின் சிறப்பாசியை பெற்றுக்கொள்ள அனைவரும் கைகுவித்து தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் உங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணியாற்றுவதில் என்றும் கருத்தோன்றி நிற்க செய்வாராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு மகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டில் ஒரு நாள் மகிழ்ச்சியை கண்டடைய அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வல்லமையான பரிந்துரையால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.